ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈஷா அப்படின்ற ஒரு ரொம்ப பயங்கரமான ஹாரர் படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. இவங்களோட வேலையே என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கா போய் அங்க இந்த பேயோட்டுறதா சொல்லி நிறைய சாமியார்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட சுயரூபத்தெல்லாம் இவங்க ஒரு வீடியோ எடுப்பாங்க. அப்படி ஊருக்குள்ள இருக்கிற சாமியார்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு பேயோட்டுறதா காசு வாங்கி பல ஊர் மக்களை ஏமாத்துறதா நினைக்கிறாங்க. சோ அப்படிதாங்க இவங்க இப்போ ஒரு கிராமத்துக்கு வராங்க. இன்னொரு காலத்துல டாக்டரா இருந்து இப்போ ஒரு சாமியாரா சேஞ்ச் ஆகி மக்கள் கிட்ட பேயோட்டதா காசு வாங்குற ஒரு போலி சாமியார பிடிக்க வந்து இவங்க அந்த ஊர்ல தங்க அங்க நடக்கிற திடுக்கிடுமான சம்பவங்கள், அடுத்தடுத்து காத்திருக்கிற அதிர்ச்சிகள், அது எல்லாமே தான் இந்த படத்துடைய கதை. முக்கியமா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல தாறுமாறான ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. சோ இப்போ இந்த படம் தெலுங்குல மட்டும் தான் OTTல அவைலபிளா இருக்கு. இன்னும் லைக் போடலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 4 பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களை காமிக்க, அதுல 2 பொண்ணுங்க 2 பசங்க. இந்த 4 பேருமே அந்த வயசுலயே பேய பத்தியும் எதை பத்தியுமே பயப்படாம அது எல்லாமே ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட 4 பேருமே இப்ப வளர்ந்திருக்காங்க. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு ராத்திரி தான் அம்மாக்கும் பாட்டிக்கும் தெரியாம ஒரு சுடுகாட்டுல வந்து அங்க ஒரு சமாதி இருக்குங்க. அந்த சமாதி மேல படுத்துக்க இத பார்த்து அவங்க அம்மாவும் பாட்டியும் பீதி அடையறாங்க. ஆஹா, நம்ம பொண்ணுக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியாரையும் வந்து பாக்குறாங்க. அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம். அவரு தன்னோட சாட்டையால நிறைய பேரை குணப்படுத்துறதாகவும் இப்ப அந்த சாமியார தங்களுடைய வீட்டுக்கு அந்த அம்மாவும் பாட்டியும் கூட்டிட்டு வராங்க. அங்க ராத்திரி சுடுகாட்டுக்கு போய் படுத்த தங்களுடைய பொண்ணையும் அங்க கட்டிலேயே கட்டி வச்சிருக்க அதையுமே அந்த சாமியார் பாக்குறாரு. அவருக்கும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு கோபம் வருதுங்க. இங்க என்ன நடந்தாலும் நீங்க குறுக்கால வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கிற குங்குமம், மஞ்சள் எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணுடைய மூஞ்சிலேயே அடிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுகிட்டயோ நீ யாரு, எதுக்காக இந்த பொண்ணோட உடம்புக்கு வந்தன்ற மாதிரியோ அங்க தன்னுடைய சாட்டையை எடுத்து அங்க அடி அடின்னு அடிக்க, இத பாக்குற அவங்க அம்மாவும் பாட்டியும் கதறாங்க. என் பொண்ணு வலி தாங்க மாட்டா, இப்படிலாம் அடிக்காதீங்கன்னு சொல்ல, பைத்தியமா நீங்க, உங்க பொண்ணு வலி தாங்க மாட்டா, ஆனா அவக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா ரொம்ப டேஞ்சரு. இப்ப நான் அடிக்காம விட்டுட்டேனா உங்க எல்லாரையும் அந்த ஆத்மா போட்டு தள்ளிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து வேடிக்கை பாருங்கன்ற மாதிரி மறுபடியும் அந்த சாமியார் அந்த பொண்ணை போட்டு அடி அடின்னு அடிக்க அங்கதான் ஒரு விபரீதம் நடக்குது. ஆமாங்க, அதுல அந்த பொண்ணு போயே சேர்ந்துடுறாங்க. கட் பண்ணா இப்போ அதே சுடுகாட்டுல உட்காந்து அந்த அம்மாவோ அவங்க பாட்டியோ அழுதுகிட்டு இருக்க, உன்னை காப்பாத்தலான்னு அந்த சாமியார் கிட்ட போனா அந்த சாமியாரே உன்னை இப்படி அடிச்சு போய் சேர வச்சுட்டாரு, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டேன்ற மாதிரியும் கதற. கட் பண்ணா அதே இடத்துல ஒரு 4 பேரை காமிக்கிறாங்க. இவங்க 4 பேர் தான் நம்ம படத்துடைய ஹீரோயின்கள், ஹீரோக்கள். முன்ன காமிச்ச பத்தீங்களா அந்த உயிர் நண்பர்கள், அவங்க எல்லாருமே இவங்க தாங்க. அவங்களும் இந்த கொடூரத்தை பார்க்க, முக்கியமா நம்ம படத்துடைய ஹீரோயினான நைனா அப்படின்ற மாதிரி அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களும் இதை பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க. இப்ப நம்ம நைனாவோ அவங்களுடைய வீட்டுல தூங்கிட்டு இருக்க, அப்ப அங்க ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குறாங்க. திடீர்னு பார்த்தா அங்க அவங்களுடைய வீட்டை சுத்தி யாரும் நடந்து போன மாதிரியும் அதுக்கான கால் தடம்லாம் இருக்குங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி பீதி அடையறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க வீட்டு ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு நிக்கிற மாதிரி காமிக்க, அது யாருன்னு பார்த்தா இவங்க இப்ப ஒரு பொண்ணை பார்த்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையிலயும் நம்ம நைனா அவங்களுடைய 3 நண்பர்கள்கிட்டயும் வந்து, நேத்து நைட்டு எனக்கு ஒரு விபரீத கனவு வந்தது, அதுல என்னால சரியா கூட தூங்க முடியல. நேத்து நம்ம பார்த்தமே அந்த பொண்ணு என் கனவுல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. எனக்கு தெரியும் அது ஒரு கற்பனை கனவு அப்படின்ற மாதிரி, ஆனா அந்த பொண்ணுக்காக நம்ம நீதி வாங்கி ஆகணும். அந்த பொண்ணை இப்படி பண்ண அந்த சாமியார சும்மா விடக்கூடாது. இப்படி எத்தனையோ மக்கள் நோயால பாதிக்கப்பட்டிருக்க போதோ அவங்களுக்குள்ளெல்லாம் பேய்தா இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி போலி சாமியார்கள் பல கிராமங்களை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்காக ஒரு சத்தியத்தையும் 4 பேரும் எடுக்க, கட் பண்ணா இப்போ அந்த போலி சாமியாரையும் காமிக்கிறாங்க. அவருமே என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு எத்தனை பேர்லாம் என்ன பார்க்க வராங்கன்ற மாதிரி கேக்குறாரு. 2 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவங்க அப்பாவோட வந்திருக்கா. அப்படியா, அந்த பொண்ணுடைய ஊர்ல யாருன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்திருக்காங்களா அப்படின்ற விவரத்தெல்லாம் சாமியார் கேட்க, ஆமா சங்கீதான்னு ஒரு பொண்ணும் ஒரு குடிகார ஆம்பளையும் போய் சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் தகவல் சொல்றாரு. இப்ப அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு அந்த போலி சாமியாரும் அந்த ஊருக்கு நடுவுல வராரு. அங்க பேய் பிடிச்சிருக்கிற அந்த லேடிய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்பதான் அவங்க அப்பா கிட்டயோ இந்த லேடி உடம்புல இருக்கிறது 1 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல போய் சேர்ந்த அந்த சங்கீதாவுடைய ஆத்மாதான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அதே கூட்டத்துல இருந்து இந்த சாமியார் பண்ற எல்லா விஷயம், அதாவது அவர் ரூமுக்குள்ள தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசியிருப்பார்ல, அதுல இருந்து இப்போ இந்த பொண்ணை பேயோட்டுறதா சொல்லி அடிக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நைனாவோ
அவங்களுடைய டீமும் ரெக்கார்ட் பண்றாங்க. இப்போ அதையுமே போலீஸ்ல கொடுத்து இந்த சாமியாருடைய சுயரூபத்தை எக்ஸ்போஸ் பண்ண இப்போ போலீஸ்காரங்களும் வந்து அந்த சாமியாரை கைது பண்ணிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ இதையே தான் நம்ம ஹீரோயினோ அவங்களோட டீமும் ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கிற இன்னொரு சாமியாரையும் இவங்க ரகசிய வீடியோலாம் எடுத்து போலீஸ்ல சொல்ல, அப்படி இவங்க 4 பேரும் சேர்ந்து ஊருக்குள்ள நிறைய சாமியார்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பேரு மீடியால எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய வீட்லயும் உனக்கு இன்னும் திருமணமே ஆகல, தேவையில்லாம நிறைய விஷயத்த போய் தலையிடுற, எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துற போது இதுக்கு மேல இதுக்கெல்லாம் போவாதன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் தான் வீட்டு பேச்சை கேட்கிற மாதிரி தெரியலைங்க. அதே வேளையில தான் ஹீரோயினுடைய குரூப்லயும் மொத்தம் 4 பேர் சொன்னல, அதுல வினய் அபர்ணா அப்படின்ற மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அந்த வினய்க்கும் அபர்ணாக்கும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கும். ஆமாங்க, ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த அபர்ணா பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும், நாங்க பிரெக்னெண்டா ஆனதுக்கு அப்புறம் கூட எங்களுடைய வீட்ல எங்க காதலை ஏத்துக்கிட்டு திருமணத்தை அக்செப்ட் பண்ணிட்டு கூப்பிடல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரியும் அந்த அபர்ணா நம்ம ஹீரோயின் நைனா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துல மதிக்கலனா பரவாயில்ல, நண்பர்கள் நாங்க இருக்கோம்னு சொல்லி இப்ப இவங்க 4 பேருமே ஒண்ணு சேர்ந்து நிறைய இடத்துக்கு போற மாதிரியும் ஆட்டம் போடுற மாதிரியும் காமிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் வருது. அதாவது ஆதி தேவ் அப்படின்ற ஒரு டாக்டரை பத்தி இவங்க கேள்விப்படுறாங்க. அந்த டாக்டர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மூளை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ற ஒரு ஆளா இருந்தாராம். யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காராம். அவருக்குன்னு ஒரு குடும்பமே இருந்திருக்கான். ஆனா இப்ப அந்த டாக்டர் ஒரு கிராமத்துல ஒரு சாமியாரா மாறி அங்க நிறைய பேருக்கு பேய் ஓட்டுறதா சொல்லி பல சம்பவங்கள் பண்றதாகவும் இவங்க கேள்விப்பட, எதுக்கு அந்த டாக்டர் இப்போ சாமியாரா மாறினாருன்ற மாதிரி கேட்கும் போதோ 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்டரோட மனைவி திடீர்னு இறந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி அவங்க வீட்டுல இருக்கும் போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட எங்களுக்கு கிடைச்சதுன்ற மாதிரியும் அதை பிளே பண்ணி காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த டாக்டரோட மனைவி திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரியும் வீட்டுக்குள்ள அப்படியே நடமாடிட்டு ஒரு கத்தி எடுத்து அவங்க கதையை முடிச்சுக்கிற மாதிரியும் அந்த வீடியோல இருக்க, அதை பாக்குற இந்த 4 நண்பர்களும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியும் காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க மனைவிக்கு எதுனா ஒரு நோயா இருந்திருக்கணும். ஆனா அது டாக்டரா இருக்கிற அவராலேயே புரிஞ்சுக்க முடியாம ஆன்மீகமா இப்படி மாறி இப்போ ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அங்க இந்த ஹீரோவான அந்த 4 பேர்ல ஒருத்த கல்யாணம் சொல்றான். ஆனா அங்க பிரெக்னண்டா இருக்காங்க பாத்தீங்களா அந்த அபர்ணா, அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ கேஸை சால்வ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. நான் வேற பிரெக்னண்டா இருக்கேன், டெலிவரிக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற மாதிரி அவங்க நிறைய சொல்றாங்க. ஆனா அது எதையுமே அவங்க டீம்ல இருக்கிறவங்களோ ஏன் அவங்க கணவர் வினய் கூட கேட்கிற மாதிரி தெரியலைங்க. இப்போ அவங்களையும் கட்டாயப்படுத்தி இவங்க 4 பேருமே அந்த கிராமத்துக்கு ஒரு கார்ல கிளம்புறாங்க. அதே வேளையில இப்ப இவங்க ஒரு கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல, அதே கிராமத்துல புண்ணியவதி அப்படின்ற மாதிரி ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி தன்னோட பையனையும் அட்டகாசமா ரெடி பண்ணிக்கிட்டு இப்ப தான் கணவரோடையும் அப்படியே ஜாலியா ஏதோ படத்துக்கு போறாங்க போல. 2 வீலர்ல தாங்க போறாங்க. அப்படி இவங்க 3 பேரும் சந்தோஷமா போயிட்டு இருக்க, அதே ஊருக்குள்ள ஒரு மலைவாழ் மக்களான மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தரை காமிக்கிறாங்க. அந்த மணிகண்டன் ஒரு பெரிய கஷ்டத்துல இருப்பாருங்க. ஏன்னா அந்த மணிகண்டனுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றதாகவோ, கண்டிப்பா அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் இப்ப அவரு சாமி கிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க ஊருக்குள்ள முன்ன சொன்ன பாத்தீங்களா, டாக்டரா இருந்து இப்ப சாமியாரா மாறி இருப்பாரு ஆதி தேவன்ட்டு. சோ அவர்கிட்டயும் தான் பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கும் அவர் அங்க இருந்து கிளம்ப, அப்பதாங்க அந்த விபரீத சம்பவம் நடக்குது. இப்ப நம்ம இந்த நண்பர்கள், நம்ம ஹீரோ ஹீரோயின்கள் 4 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அவங்க காருக்குள்ள பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா இந்த ஊரை நோக்கியும் வந்துகிட்டு இருக்க, அப்பதான் அந்த ஊரை விட்டு படத்துக்கோ அந்த புண்ணியவதி அவங்களுடைய கணவர் அவங்க பையனோட போயிட்டு இருக்காங்க. இந்த ஹில்ஸ்ல இருக்கிற மாதிரி வளைவுகள் நிறைய இருக்குங்க. அப்படி ஒரு வளைவுல திரும்புறப்போ எதிர்க்க வர 2 வீலரை இந்த கார் ஓட்டிட்டு இருக்கிற ஹீரோ பார்க்காம விட்டுறாரு. ஆனா நல்ல வேலைங்க, நம்ம ஹீரோக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் ஒன்னாகல, நூலிலையில தப்பிக்கிறாங்க. சரிப்பா, இங்க 2 வீலர் ஓட்டிட்டு வந்த அவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டா அவங்களுக்கும் ஒன்னாகலங்க. அந்த கணவருமே தன்னோட பையனையும் பார்த்துட்டு நல்ல வேலை ஒன்னாகல, புண்ணியவதி நீ ஓகேவாமான்ற மாதிரி தான் மனைவிய பார்த்தா மனைவிய பேக் சீட்ல காணோம். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. அதுல அவங்க போய் அந்த விபத்துல விழுந்துடுறாங்க போல. ஐயோ என் மனைவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியும் அவரும் கதறி அழுக. அப்பதான் அதே வழியில இந்த மணிகண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள்னு சொல்ல பாத்தீங்களா, அவர் அந்த பக்கம் போவாரு. அவருமே அங்க பள்ளத்தாக்குல இருக்கிற புண்ணியவதிய காப்பாத்தலாம்னு நினைக்கிறாரு. ஆனா புண்ணியவதி அவரோட கண்ணு முன்னாடியே போய் சேர்றாங்க. அங்கதான் இன்னொரு சம்பவம் நடக்குது. இப்ப அந்த புண்ணியவதியோட ஆத்மா இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மலைவாழ் மக்களான மணிகண்டனுடைய உடம்புலையும் ஏறுது. ஆல்ரெடி மணிகண்டன் தன்னோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிதான் அந்த சாமியாரை பார்க்க கூட்டிட்டு போறாரு. இதுல இப்போ போற வழியில இவருக்கு வேற பேய் பிடிச்சிருதுங்க. கட் பண்ணா இப்போ ஒரு பெரிய கோயிலை காமிக்கிறாங்க. அது ஒரு சிவன் கோயில். அங்கேயுமே இந்த ஆதிதேவ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அதான் டாக்டரா இருந்து
சாமியார சேஞ்ச் ஆயிருப்பாரு. அவரு அங்க சிவனை வேண்டிக்கிட்டு இருக்க எப்பவுமே சிவன் முன்னாடி இந்த அரிசி உருண்டைகள் நிறைய படைப்பாரு. அங்க பேய் ஓட்டணும்னு சொல்லி வர எல்லா மக்கள் கிட்டையும் அந்த அரிசி உருண்டைய சாப்பிட கொடுப்பாரு. அப்படி அவங்க சாப்பிட்டு அந்த அரிசி உருண்டைய ரெண்டா பிரிச்சு பார்த்தா உள்ள அழுகி போயிருந்ததுன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தங்க. நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர் கிட்ட அனுப்பிடுவாரு. இதை எல்லாத்தையுமே ஒரு மலை உச்சியில இருந்து நம்ம ஹீரோவோ அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அரிசி உருண்டைய கொண்டு வந்துதான் இப்ப அந்த மலைவாழ் மக்களான மணிகண்டனுடைய பொண்ணுக்கு அவர் கொடுக்குறாரு. ஆனா அங்க அரிசி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு உடம்பு தான் சரியில்லை, டாக்டர் கிட்ட கூட்டு போங்கன்னு சொல்ல இப்ப அந்த மணிகண்டனும் சாமியார வணங்கிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போக அப்போ போற வழியில அந்த மணிகண்டன் இருக்காருல அவரு மலை உச்சியில நிக்கிற நம்ம ஹீரோவையும் அவங்களுடைய நண்பர்கள் 3 பேரையும் பாக்குறாரு. ஆல்ரெடி மணிகண்டனுடைய உடம்புல புண்ணியவதியோடைய ஆத்மா ஏறி இருக்கும்ல, அப்படி அந்த புண்ணியவதி இப்போ மணிகண்டன் மூலமா அவங்க 4 பேரையும் பார்க்க இந்த 4 பேர் தானே நம்ம கணவரோட போகும்போதோ நம்ம பைக்க தெரியாம இடிச்சாங்க, இவங்களாலதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இவங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரியும் அங்க அவங்களுக்கு கோவம் வந்து அங்க மணிகண்டன் மூலமா அந்த 4 பேரையும் போட்டு தள்ள பக்கத்துல போறாங்க. இதையுமே இங்க கீழே இருக்கிற இந்த சாமியார் ஆதிதேவ் பாக்குறாரு. அங்க வந்து நம்ம ஹீரோக்கள் 4 பேரையும் காப்பாத்துறாரு. அங்க இவங்கள தள்ள வந்த அந்த மணிகண்டனுடைய தலையிலையும் முக்காடு போட்டு அங்க மத்த அசிஸ்டண்ட கூப்பிட்டு இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஆசிரமத்துக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்ல பட் இதெல்லாம் பார்க்கும் போதோ இந்த 4 பேருக்குமே நம்புற மாதிரி தெரியலைங்க. யோ என்னையா சாமியாரு, எங்களை பத்தி கேள்விப்பட்டு நீங்க எல்லாத்தையும் டிராமா பண்ணிட்டு இருக்கியா? எது டிராமாவா? இதெல்லாம் உண்மை தம்பி. இந்த கிராமத்துல வேணா நீங்க 3 நாள் தங்கி பாருங்க, அப்போ உங்களுக்கே புரியுன்ற மாதிரி சொல்ல ஓ சாமியாரே எங்க கிட்டயே சேலஞ்ச் பண்றியா, சரி 3 நாள் நாங்க தங்குறோம் அப்படின்னு இந்த 4 பேருமே ஒத்துக்க அப்படி உங்க 4 பேருக்குமே அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பில்டிங்க அந்த சாமியார் கொடுக்குறாரு. இது சாதாரண பில்டிங் இல்ல, இந்த ஊருக்குள்ள யாரு போய் சேர்ந்தாலும் அவங்களுடைய ஆத்மா இங்கதான் உலா வர்றதா சொல்லுவாங்க. அது மனுஷங்களை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியே இங்க நான் நிறைய கோலங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த கோலங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களோட உசுருக்கு ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரியும் அந்த சாமியார் சொல்ல, ஆனாலும் நீங்க இங்க தங்குறப்போ அந்த ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்கலாம், அப்போவாச்சும் அதை நம்புங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. பட் இவங்க 4 பேருமே அதை நம்பாம ரொம்ப ஜாலியா தாங்க உள்ள வராங்க. ஆனா உள்ள வரும்போதோ அந்த பிரெக்னண்டா இருக்கிற அப்பர்னாக்கு மட்டும் ஏதோ ஒரு நெகட்டிவா படுதுங்க. அந்த இடமே ரொம்ப பாழடைஞ்சு போய் அங்க வேற ஒரு பெட் இருக்குங்க. அங்க இந்த அப்பர்னா வினையோட வந்து உட்கார அப்போ பின்னாடி பக்கம் இருந்து ஏதோ சவுண்ட் வருது. என்னன்னு போய் பார்த்தா அங்க ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி அவங்களுக்கு படுது. அதே வேளையில கருப்பு கலர ஏதோ ஒரு உருவம் இந்த அப்பர்னாவை துரத்துற மாதிரியும் கூப்பிடுற மாதிரியும் அவங்களுக்கு படுது. அப்பர்னா ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விஷயத்த தான் கணவர் வினய் கிட்டையும் சொல்றாங்க. ஆனா வினய் நீ எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போதே உனக்குள்ள அந்த நெகட்டிவிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லியும் அங்கிருந்து கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் ஹீரோ கல்யாணம் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோயின் நைனா கிட்ட வந்து அப்படியே ஜாலியா பேசுறாரு. ஆமாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாளாவே இந்த நைனாவை பிடிச்சிருக்கோம், அந்த காதலை எப்பனா சொல்லிடணும்ன்ற மாதிரி மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பாரு. இந்த வீட்டுல தங்குற 3 நாள்ல அந்த காதலை எப்படினா வெளிப்படுத்திடணும்ன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்பதான் திடீர்னு அங்க ஒரு வௌவால் இவங்களை துரத்துதுங்க. அப்போ அங்க இருக்கிற வானத்தையும் இவங்க 2 பேரும் பார்க்க அந்த வானத்துல ஏதோ வித்தியாசமான ஒரு மேகம் தெரியுது. அப்படி ஒரு மேகம் இதுவரைக்கும் அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அதே வேளையில இங்க இந்த ஆசிரமத்துல அந்த மணிகண்டனை போட்டு அந்த சாமியார் அடைச்சிருப்பார்ல, அப்படி அந்த மணிகண்டன் கிட்டயும் வந்து சாமியார் நீ யாரு, எதுக்காக அந்த 4 பேரையும் போட்டு தள்ள வந்தன்ற மாதிரியும் விசாரிக்க அப்பதான் அந்த மணிகண்டன் உடம்புல இருக்கிறது புண்ணியவதின்ற மாதிரியும் அந்த 4 பேராலதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நான் போய் சேர்ந்துட்டேன், அதனாலதான் அவங்கள பழிவாங்க வந்திருக்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. அவங்க 3 நாள்ல கிளம்பிடுவாங்க, நீலாம் பழிவாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இப்ப அந்த மணிகண்டனையும் அந்த சாமியார் ஆசிரமத்திலேயே கட்டி வைக்கிறாருங்க. இங்க இவங்க 4 பேருமே அந்த பாழடைஞ்ச பங்களால தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம நைனாவும் கல்யாணம் ஒரு ரூம்ல தூங்குவாங்க, வினயும் அப்பர்னாவும் இன்னொரு ரூம்ல தூங்குவாங்க. அப்பர்னாக்கு ராத்திரி ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னன்னு எழுந்து பார்த்தா தன்னுடைய பெட்ல தான் கணவருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இருக்கிற மாதிரி அவங்க பாக்குறாங்க. கதறி அழுகுறாங்க. உடனே அங்க 3 பேருமே ஓடி வர என்னன்ற மாதிரி விசாரிக்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஆனா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. எல்லாம் உன்னோட இமேஜினேஷன் தான் சொல்லி மறுபடியும் அப்பர்னாவோட பேச்சையே கேட்காம இருக்க இன்னொரு பக்கம் இந்த மணிகண்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு தன்னோட கையில இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்த்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்க இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்களா நைனா, அவங்களுக்கும் இப்போ சில தப்பான கனவு வர மாதிரியும் முக்கியமா ஏதோ தீஞ்சு போன ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கிற மாதிரியும் உணர்றாங்க. இந்த விஷயத்த தன்னை காதலிக்கிற அந்த கல்யாண் கிட்டயே அவங்க சொல்ல கல்யாணமே இங்க எப்படி தீஞ்சு போன ஸ்மெல் வரும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை ஃபுல்லா சோதிச்சு பாக்குறாங்க. அப்படி சோதிக்கும் போதுதான் தெரியுது அந்த வீட்டுக்குள்ள யாரோ யாமம் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய புகையெல்லாம் போட்டிருக்காங்க. அதையுமே உங்க
கண்டுபிடிக்க கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க 4 பேரும் அந்த சாமியாரை வந்து பாக்குறாங்க. யோ போலி சாமியாரே, என்னையா வீட்டுக்குள்ள நீயே யாமம் பண்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு இந்த தீஞ்சு போன ஸ்மெல் எல்லாம் எங்களுக்கு பரவ விட்டு எங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை வர வைக்க பாக்குறியா? எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் அந்த சாமியாரோ அது சாதாரண யாமம் இல்ல, அந்த நெடி இங்க இருக்கிற வரைக்கும் தான் இங்க இருக்கிற ஆத்மாக்கள்லாம் உங்களை ஒன்னும் பண்ணாம இருக்கும், நீங்க கண்ணால கண்டது எல்லாமே உண்மைதான் நம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த 4 பேருமே நம்ப மறுக்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற அந்த கோலத்தையோ அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த யாமம் பண்ணிருப்பாங்கல்ல அந்த இடத்தையும் மொத்தமாவே இந்த சாமியார் கிளியர் பண்றாரு. இன்னைக்கு 2வது நாள், இன்னும் நான் சொன்னதுல ஒரு நாள் தான் இருக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டோம் அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. பேருமே அப்படியே வாக்கிங்கா அந்த ஊரை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் அப்பர்ணாவுடைய கண்ணுக்கு முன்னாடி இந்த நைனாக்கும் கல்யாணுக்கும் தெரிஞ்ச மாதிரியே வானத்துல வித்தியாசமான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதாவது வித்தியாசமான மேகங்க, அதே மாதிரி அங்க நிறைய ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்க அதுல ஒரு ஆட்டுக்குட்டிய ஹீரோயின் வந்து அப்படியே முத்தமிடுறாங்க. அந்த ஆடு ஹீரோயின் முத்தமிட்டதோ திடீர்னு மிரண்டு போய் அங்க ஒரு பெரிய பள்ளத்துல இருந்து கீழே விழுந்ததுங்க. இதுக்கு இந்த ஆடு இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்தா அந்த ஆடு அங்க துடிதுடிச்சு போய் சேர்ந்துருது. இதை பாக்குற அந்த அப்பர்ணாவும் ரொம்ப பயப்படுறாங்க. உடனடியா தங்களுடைய நண்பர்கள் கிட்டயோ போதும் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், எல்லாமே நெகட்டிவா இருக்கு, எதுக்கு இந்த ஆடு இப்படி குதிச்சுது, எல்லாமே தப்பா இருக்கு, கிளம்பலான்ற மாதிரி எவ்வளவோ கதறாங்க. அதுல பயந்துகிட்டு இப்ப அப்பர்ணாவோ அந்த இடத்துல இருந்து ஓட, இப்ப அப்பர்ணாவை சமாதானப்படுத்த கல்யாணும் நைனாவும் அங்க ஓடுறாங்க. அப்ப அப்பர்ணாவுடைய கணவர் வினய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அங்க ஒரு 2 நாய் சுத்து போடுதுங்க. அவரை நகர விடாம அங்க குலைச்சுக்கிட்டே இருக்கு. வினய்க்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி பட, இன்னொரு பக்கம் இங்க இந்த மணிகண்டன் தப்பிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவரு நேரா இப்போ புண்ணியவதியோடைய வீட்டுக்கு தாங்க வராரு. அப்படி அங்க இருக்கிற புண்ணியவதியோடைய கணவரையும் பையனையும் பார்த்து கதறி அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி புண்ணியவதியா ஆளாக்கன அந்த 4 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியும் அவரு இன்னொரு பக்கம் அந்த பங்களாவை நோக்கியும் கிளம்ப, இங்க வினய் இருக்காரு பாத்தீங்களா, அதாவது அப்பர்ணாவுடைய கணவர், அவரு இப்போ ராத்திரி தாங்க அந்த பங்களாக்கு வராரு. அங்க வந்ததோ அப்பர்ணா காலையில இருந்து உனக்குதான் வெயிட் பண்றேன், பயந்து ஓடி வந்ததுக்கு அப்புறம் கூட நீ இந்த பங்களாக்கு வராம ஊர் சுத்திட்டு வரலன்ற மாதிரியும் பயங்கரமா திட்டுறாங்க. அப்பர்ணா, நீங்க பார்த்தது கேட்டது எல்லாமே எனக்கும் இப்ப நடக்கிற மாதிரி இருக்கு, நாளைக்கு நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு அங்க வினய் சொல்ல, உனக்கு பயமா இருக்குல்ல, அப்ப எதுக்கு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணும், இப்பயே கிளம்பலான்ற மாதிரியும் அப்புறம் அங்க இருந்து கதவு கிட்ட வராங்க. அப்பதான் அந்த 2 நண்பர்களான நைனாவும் கல்யாணம் வந்து ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த இருட்டுல எல்லாம் நம்ம எங்கேயும் வெளியே போக முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற மாதிரியும் சொல்ல, அதுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த புண்ணியவதியோடைய ஆத்மாவோட மணிகண்டன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த வீட்டை நோக்கி வர, அப்படி இந்த 4 பேரையுமே போட்டுத்தள்ள முயற்சி பண்றாரு. இப்ப 4 பேரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க 4 பேரையும் அவர் நெருங்க, அப்ப அந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து இந்த 4 பேரையும் காப்பாத்தி மறுபடியும் அந்த மணிகண்டனை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாருங்க. இப்ப அந்த சாமியார் கிட்டயும் இந்த 4 பேரு எதுக்காக தேவையில்லாம இந்த மணிகண்டன் எங்களை சேஸ் பண்றான்ற மாதிரி கேட்கும் போதுதான் சாமியார் உண்மையை சொல்றாரு. நீங்க இந்த ஊருக்குள்ள வரும்போதே தெரியாம ஒரு விபத்து பண்ணிட்டீங்க, அந்த விபத்துல புண்ணியவதின்னு ஒரு லேடி போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க ஆத்மா தான் உங்களை பழிவாங்க தேடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்ப 4 பேரும் இன்னும் நொந்து போறாங்க. நம்மளாலேயே ஒரு தவறு நடந்துருச்சுன்ற மாதிரி அந்த தவறு அவங்கள தூங்க விடல. இருக்காரு பாத்தீங்களா கல்யாண், அவருமே ராத்திரி தூங்காம அப்படியே அந்த பங்களாவை சுத்தி வர, அப்ப அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆத்மாவை பாக்குறாரு. அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்போ இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி திகச்சு போக, அப்படியே நிலாவை பார்த்தா நிலாவுமே சிவப்பு கலர்ல இருக்குங்க. என்னடா இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே அங்க ஒரு 4 குழிகளை காமிக்கிறாங்க. அந்த 4 குழிக்குள்ளயும் ஒரு 4 பேருடைய பொம்மையை வச்சுட்டு இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா ஆதிதேவ், அவரு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, இதுதாங்க அந்த 3வது நாள், அதாவது கடைசி நாள். இப்ப இவங்க பங்களாவையும் காமிக்கிறாங்க. அங்க தூங்கிக்கிட்டு இருக்கிற வினய் அப்பர்ணா, அதுல வினய்க்கு முழிப்பு வருது. வெளியில ஏதோ ஒரு கருப்பு உருவத்தை அவர் பாக்குறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு உருவத்தை பின்தொடர்ந்து அவர் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இந்த சாமியார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த 4 குழிக்குள்ளையும் சில வாட்சிகளையும் சில ரப்பர் பேண்டுகளையும் போடுற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்றது ஒரு பெரிய ட்விஸ்டோட இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிவீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த வினய் இருக்கார்ல, அவருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. நேரா அங்க தூங்கிட்டு இருக்கிற தான் ஃப்ரெண்டு கல்யாணியும் வந்து எழுப்புறாரு. மச்சான், இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது, நீ ரொம்ப நாளாவே உன் மனசுக்குள்ள அந்த நைனா மேல இருக்கிற காதலை மறைச்சு வச்சிருக்கல, அது இப்போ வெளிப்படுத்து, இதுதான் கரெக்டான டைம்ன்ற மாதிரியும் சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம வினய் இருக்கார்ல, அவரு தன்னோட மனைவி கிட்ட வந்தோம் உங்க கையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மனைவி அப்பர்ணாவும் அங்க தூங்கிக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு வினய பின்னாடி ஒரு கருப்பு உருவம் வந்து இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. பாக்குற அப்பர்ணாவும் திகச்சு போறாங்க. அப்படியே வினய ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த பங்களா கீழே ஒரு பாத்ரூம் இருக்குங்க. அந்த பாத்ரூம்ல தான் வினய் படுத்துட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் அந்த கருப்பு உருவம் வந்து அங்க இருந்து வினய இழுத்துட்டு போக,
போக வினையாலையும் அங்க அசைய முடியாம அப்படியே உள்ள போறாரு. இத பாக்குற அப்பர்ணா கதறி அழுகுறாங்க. அப்பர்ணா அங்க கதறி அழுகிறத இந்த கல்யாணும் நைனாவும் கேட்டுட்டு கீழே ஓடி வர என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னோட கணவர் வினய ஒரு கருப்பு உருவம் இங்க இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த ரூமுக்குள்ளதான் இப்போ வினய இழுத்துட்டு போயிருக்கு. எப்படின்னா போய் காப்பாத்துக்கன்னு சொல்ல கல்யாணுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதனால்தான் நீ நம்ம கிட்ட வந்து அப்படி பேசினானா, ஐயோ யாது அந்த கருப்பு உருவம் ஒரு பேயா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்போ மனசுல கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இப்போ கல்யாணம் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அந்த ரூமுக்குள்ள நுழைய அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. எங்கேயுமே அந்த உருவம் இல்லைங்க. ஆனா இப்போ அந்த உருவம் அந்த அப்பர்ணா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பின்னாடி நிக்குது. எப்படி வினையை அது இழுத்துட்டு போச்சோ அதே மாதிரி இப்ப அப்பர்ணாவையும் அந்த உருவம் இழுத்துட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இத கண்கூடாவே கல்யாண் பாக்குறாரு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயினான நைனாக்கு தெரியாது. அதை பார்த்துட்டோம் கல்யாணம் அங்க இருந்து தன்னுடைய காதலியான நைனாவை பங்களால இருந்து வெளியே கூப்பிட்டுக்கிட்டோ ஓடுறாரு. இப்ப எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டதுக்கு நம்ம ரெண்டு ஃப்ரெண்டான வினய் அப்பர்ணா ரெண்டு பேரையுமே அந்த கருப்பு உருவம் இழுத்துட்டு போயிடுச்சு. கண்டிப்பா அவங்களால பிழைக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்மளாச்சு பிழைச்சு இந்த ஊரை விட்டு ஓடிடலான்ற மாதிரியும் இப்ப அந்த ஊருக்கு வெளியில வர. ஆனா போற வழியில நம்ம நைனா ஹீரோவான கல்யாணத்தை எடுத்து நிப்பாட்டுறாங்க. நீ என்ன உளறிட்டு இருக்க, இதெல்லாம் எந்த கருப்பு உருவமும் இல்ல, எல்லாமே உன் மன பிராந்தி தான். அந்த சாமியார் உன்னையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாரு. நம்ம நண்பர்களுக்கெல்லாம் ஒன்னா இருக்காது. நம்ம அந்த பங்களால அப்போன்ற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோ கிட்டயும் சண்டை போட்டுட்டு இப்ப அந்த பங்களாவை நோக்கி ஹீரோயின் போக அங்க கல்யாணம் நின்னுகிட்டு போவாத நைனான்ற மாதிரியும் கத்துறாரு. இப்ப அந்த கல்யாணுக்கு பின்னாடியும் அந்த கருப்பு உருவம் வந்து நிக்குதுங்க. இப்ப கல்யாணம் திரும்பி பார்த்து அங்க ஷாக்காவ கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு. அந்த குளத்துக்குள்ள இந்த கருப்பு உருவம் நம்ம கல்யாணம் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணோட கதையும் முடிக்கிற மாதிரி காமிக்க இதையுமே ஒரு மலை உச்சியில இருந்து ஹீரோயின் பாக்குறாங்க. ஐயோ அப்ப நம்ம காதலன் கல்யாணம் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கு. இப்ப அவனுக்கும் இப்படி ஆயிடுச்சு. எது இந்த கருப்பு உருவம், எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பரிதவிச்சு போறாங்க. அப்பதாங்க அந்த இடத்துக்கு அந்த சாமியார் வராரு. அப்ப அந்த சாமியார் கிட்டயோ என் காதலன் உசுருக்கு போராடுறான், அவனை எப்படின்னா காப்பாத்துங்கன்ற மாதிரியும் கதறி அழுக அவருமே என்னால காப்பாத்த முடியாது, உங்களோட விதி 3 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ஆக்சுவலி நீங்களே ஒரு பேய் தான் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு குண்டை தூக்கியோ ஒரு ட்விஸ்டையோ சொல்றாரு. ஹீரோயினும் அதை நம்பாம என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் 3 நாளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வரப்போ ஒரு வளைவுல உங்களுடைய கார் ஒரு பைக்கை இடிக்கிற மாதிரி போச்சு. ஆனா அங்க நீங்க தப்பிச்ச மாதிரி உணர்ந்தீங்க. ஆனா உண்மையில என்ன தெரியுமா நடந்தது, உங்களுடைய கார் அந்த பைக்ல இடிக்கிற மாதிரி போய் அங்க ஒரு பள்ளத்தாக்குல போய் விழுந்துருச்சு. அந்த விபத்துல காருக்குள்ள இருந்த நீ, உன்னுடைய நண்பர்கள், உன் காதலன் எல்லாருமே ஸ்பாட்லயே போய் சேர்ந்துட்டீங்க. இந்த மாதிரி விபத்துல அதிர்ச்சி மூலயமா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம போய் சேர்றவங்க இங்க டெலுலுவா மாறிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு என்னதான் உண்மையில நடந்தது அப்படின்றத ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்படி அந்த 3வது நாள் உங்களுக்கு டைம் கொடுத்த அந்த யமதர்ம ராஜாரும் ஒரு கருப்பு உருவத்துல வந்து உங்களை துரத்த ஆரம்பிப்பாரு. அப்படிதான் இப்ப 3வது நாள் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. அப்படி உங்களுக்கு என்ன ஆச்சுன்றது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோயின் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஏதோ ஒரு கருகிற ஸ்மெல் வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த விபத்துல ஹீரோயின் கருகிதான் போய் சேர்ந்திருப்பாங்க. அப்படி அந்த ஸ்மெல் அவங்க மேல இருந்து தாங்க வந்திருக்கும். அந்த ஆட்டுக்குட்டியை அவங்க முத்தமிடுறப்போ ஆட்டுக்குட்டி கீழே விழுந்திருக்கோம்ல, அது உண்மையிலேயே ஆட்டுக்குட்டி பயந்து போய் கீழே விழுந்திருக்கும். ஏன்னா இவங்க தான் மனுஷங்களே இல்லையே, 4 பேர் பேயா தானே அந்த 3 நாள் சுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க கண்ணுக்கு மட்டும் வானத்துல வித்தியாசமா சில மேகங்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, அது எல்லாமே இவங்களை நரகத்துக்கு அழைக்கிற அந்த பாதை தாங்க. அதை தான் இந்த 3 நாள் அவங்க பார்த்திருப்பாங்க. அண்ட் அட்லாஸ்ட் அந்த கருப்பு உருவம் யமதர்ம ராஜா தான். அவரு தான் இந்த 3வது நாள் இவங்களை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு பூமிக்கு வந்ததாகவோ, அப்படிதான் இந்த 3 நண்பர்களையோ இப்ப கூட்டிட்டு போனதாகவோ அங்க எல்லா கதைகளையும் ஹீரோயின் கிட்ட அந்த சாமியார் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோயின் அப்ப நம்மளே ஒரு பேய் தானா, என்னால நம்ப முடியல, உடம்ப நான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல இப்போ ஒரு ஆத்தங்கரையோட அந்த சாமியார் ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாரும் ஹீரோயினுடைய உடம்புக்கும் அஞ்சலி பண்ணி காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அதையுமே ஹீரோயின் பார்த்து கண்கலங்கி போறாங்க. ஆக்சுவலி இறந்து போன அந்த 4 பேர்ல உன்னோட காரியம் தான் லேட்டா நடக்குது. அதனாலதான் இன்னும் வரைக்கும் உன்ன அந்த யமதர்ம ராஜா வந்து கூடாம இருக்காரு. இப்ப இந்த காரியம் முடிஞ்சதும் உங்க நண்பர்கள் மாதிரியே உன்னையும் கூட்டிட்டு போயிடுவாருன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. சோ இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.